ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் கிச்சன் கேபினெட்லேருந்து சுஜி பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி வந்து கோகோனட் மில்க் ஷேக் வந்து வீட்டில் செய்ய போகிறோம். எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம சேனலை மொதல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பவுலில் வந்து ஒரு கைப்பிடி அளவு பாதாம் பருப்பு எடுத்துங்க. முந்திரி பருப்பு வந்து அதோட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு சுடு தண்ணி வச்சு ஊற வச்சுருங்க. ஓகேவா? ஒரு 1/2 hour வந்து இது ஊறணும். சுடு தண்ணியில் ஊறினா கொஞ்சம் சீக்கிரம் ஊறிடும். அதனால் சுடு தண்ணி சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துங்க. அதில் வந்து 1 கப் வந்து தேங்காவை வந்து திருவி எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஒரு பல்ஸ் மோடில் அரைச்சிங்க. பல்ஸ் மோடில் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி 1 கப் போட்டோமா, அதில் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி அரைச்சிங்க. அரைச்ச இந்த கன்சிஸ்டன்சி வரும். நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் மேலே ஒரு வடிகட்டி வச்சு அதில் உள்ள பாலை மட்டும் எடுத்து புழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? நல்லா வந்து இதுமாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. அதில் உள்ள பால்லாம் வந்து நல்லா கீழே ஃபில்டர் ஆகிடும். நல்லா திக்கான பால் கிடச்சிட்டு நெக்ஸ்ட்டு திருப்பி என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பால் எடுத்தோம்ல தேங்காய் சக்கை, அது திருப்பி போட்டு மிக்ஸியில் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா திருப்பி அடுத்தது அகைன் வந்து பால் வரும். இதுமாதிரி உங்களுக்கு எத்தனை தாட்டி பால் வருதோ எடுத்துக்கோங்க. ஓகேவா? எனக்கு வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்துச்சு பால். நான் இதுமாதிரி எடுத்துக்கிட்டேன். ஒரு திக்கான கோகோனட் பால் வந்து ரெடி ஆகிட்டு இது தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஊற வச்ச பாதாம் முந்திரியை வந்து தோல் உரிச்சிங்க. பாதாம் தோல் உரிச்சிட்டு முந்திரியை சேர்த்துக்குங்க. அதில் வந்து இதுக்கு தேவையான அளவு வந்து ஜீனி சேர்த்துங்க. நான் வந்து இப்போ 1 கப் கோகோனட்டுக்கு வந்து ஒரு 1/4 கப் வந்து ஜீனி சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த தேங்காய் பால் அரைச்சோம்ல, அதையும் சேர்த்துக்கிட்டு மிக்சியில் வந்து நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சிக்கிங்க. அரைச்சிக்கிட்டு நம்ம எடுத்து வச்ச பாலில் வந்து இதை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எடுத்து ஃப்ரிட்ஜில் 1 hour வச்சு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கோகோனட் மில்க் ஷேக். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.